ரூ. 2000க்கு iMac ப்ரோவா? இந்த லேப்டாப்போடைய விலை ரூ. 1800 தானா? சல்லி சல்லியா நொறுக்கிட்டீங்களடா. இது என்னன்னு உங்களுக்கு யாருக்காவது தெரியுமா? இன்னைக்கு நம்ம பல்லாவரம் வந்திருந்தப்ப இந்த ஒரு ப்ராடக்ட் ஒன்று ஃபஸ்ட்டு நம்ம கையில் மாட்டுச்சு. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம 90s கிட்ஸோடைய ஒரு கேமிங் கண்ட்ரோல் தான் இது. இதில் வந்து நம்ம ஒரு சிப் கேஸ்ட்டை போட்டு அதில் தான் நம்ம இதில் வந்து ப்ளே பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த சிப் கேஸ்ட்டோடைய விலை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ரூ. 20 50 வரைக்கும் இருக்கும். இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வெங்கட் தான். இவர் என்னுடைய சப்ஸ்கிரைபர். நானும் உங்கள் கூட வரேன் பிரதர் அப்படின்னு சொல்லி வந்திருந்தார். நல்ல ஒரு சப்போர்ட்டிவான பர்சன். அவர் தான் இது எல்லாமே வாங்கியிருந்தார். இதோடைய ப்ரைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரூ. 100 கொடுத்து இதை வாங்கியிருந்தார். அந்த கீபோர்டு தனியாகவும் இந்த கேம் கன்சோலுங்களை தனியாகவும் ஒரு ரூ. 100 வாங்கியிருந்தார். இது நல்லாவே ஒர்க் ஆகும் அப்படின்னாங்க. சரி ஓகே, ஏதாவது ப்ரைஸ் பார்கிங் பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்தோம். எதுவும் பண்ண மாதிரி தெரியல. அதனால் சரி ஓகே, இந்த ப்ரைஸ்க்கே இது ஒர்த்து தான், இதை நாங்கள் வாங்கிட்டு வந்துட்டோம். இதை நீங்கள் யாராவது யூஸ் பண்ணியிருக்கீங்களா அப்படின்றத கமெண்டில் சொல்லிட்டு போங்க. பக்கத்தில் இன்னொரு கடையில் ஒரு மானிட்டர் இருந்துச்சு, HCLோடது. இதோடைய ப்ரைஸ் என்ன அப்படின்னு கேட்டேன். 1300 சொன்னாங்க. 1300 இது கண்டிஷன் பார்த்தீங்கன்னா நல்லாவே இருந்தது. கேபிளுமே கூடவே இருந்தது. ப்ரைஸ் எதாவது கம்மி பண்ணுவீங்களா அப்படின்னா, இல்லை பிரதர் இது பெஸ்ட்டு ப்ரைஸ் தான் அப்படின்ட்டாங்க. இது என்ன ப்ராடக்ட்னு உங்கள் யாருக்காவது தெரியுமா? இது ஒரு பாக்ஸ்குள்ளேயே தான் வச்சுருந்தாங்க. ஆனால் பார்த்தா இது எல்லா பக்கமும் சுற்றுச்சு. இதில் ஒரு 4-5 கிளாஸு லென்ஸ் மாதிரி இருந்துச்சு. இது என்ன ப்ராடக்ட்னு எனக்கு சரியாக தெரியல. நீங்கள் யாராவது இதுக்கு முன்னாடி இதை பார்த்துருக்கீங்களா? பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இல்லை இதை யூஸ் பண்ணியிருக்கீங்கனாலும் சொல்லுங்கள். பக்கத்தில் இன்னொரு கடையில் பார்க்கும்போது நிறைய ஸ்பீக்கர்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. இதெல்லாம் என்ன ப்ரைஸ் வரும் அப்படின்னு கேட்டேன். குறைஞ்ச ப்ரைஸு தான் இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு கேட்டேன் அவங்கக்கிட்ட. பட் ஆனால் அதோடைய ப்ரைஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரூ. 500 வரைக்கும் சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்கள்ட்ட ஒரு சைலனர் லைட்டெல்லாம் இருந்துச்சு. இதெல்லாம் எப்படி இவங்களுக்கு வரும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே வந்துட்டாங்கிறது. இன்னொரு கடையில் பார்க்கும்போது ஒரு குட்டியாக ஒரு அயன் பாக்ஸ் ஒன்று இருந்துச்சு. இது என்ன டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, ஸ்டிக்கர் கூட பிரிக்காமல் இருக்குது, புதுசு தான் போல் அப்படின்ட்டு பார்க்கும்போது தான் தெரிஞ்சு தனியாக கழண்டு கீழே விழுந்துருச்சு. ஐயோ, இது கடைக்காரர் பார்த்தாருன்னு நம்மளே உடச்சிட்டோன்னு சொல்லிட போகிறாருன்னு நினச்சேன். ஆனால் அது பார்த்தீங்கன்னா ஒரு கழட்டி மாட்டுற ஒரு செட்டப்பில் தான் இருக்குது. இது வந்து நம்ம ட்ராவல் பண்ணையில் எட்டு போகிறக்காக வேண்டி ஒரு சின்ன அயன் பாக்ஸ் தான். பக்கத்தில் இன்னொரு கேமரா ஒன்று இருந்தது. அந்த கேமராவில் பார்த்தா பேட்ரி டோர்லாம் ரொம்ப ரஸ்ட் ஏறி இருந்துச்சு. ஆனால் ஒர்க்கிங்கில் இருக்குமா அப்படின்றது அப்போவே தெரிஞ்சிருச்சு ஒர்க் ஆகாது அப்படின்றதுனால அதை அங்கேயே வச்சுட்டு கிளம்பிட்டேன். இந்த லேப்டாப் பார்க்கும்போது 1800 சொன்னாங்க. இது லேப்டாப் நல்ல கண்டிஷன்லாம் இருக்குமா அப்படின்னு பார்த்தேன். ஆனால் ஃபுல்லாக உடஞ்சிருந்துச்சு. பிரிண்டர் எவ்வளோ அப்படின்னு கேட்டேன். ரூ. 6 வரும்னாங்க. 6000 அது ஒர்த்தான்னு சொல்லுங்கள். பக்கத்துலேயே பார்க்கல ஒரு பிசியோடைய போர்டு ஒன்று இருந்துச்சு. இது என்ன போர்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா DDR2 தான் இருந்தது. இது இப்போதைக்கு எதுவும் யூஸ் பண்ண முடியாது அப்படின்றதுனால அதை சுற்றி முற்றி பார்த்தேன், ஏதாவது நல்லா இருக்குமா அப்படின்னு. ஆனால் ரேம்மே பார்த்தீங்கன்னா வெறும் 2 GB ரேம் தான் இருந்துச்சு. சரி இது நமக்கு தேவைப்படாதுன்னு அங்கேருந்து கிளம்பிட்டேன். இந்த ஹோம் தேட்டர் எவ்வளோ வரும் அப்படின்னு கேட்டேன். ரூ. 1000 வரும் அப்படின்னாங்க. ஹோம் தேட்டர் ரூ. 1000க்கு 5.1 கிடைக்கிறது கஷ்டம் தான். இருந்தாலும் நம்ம பார்கிங் பண்ணுறோம் அப்படின்னா குறைச்சி நம்ம வாங்கிக்கலாம். பக்கத்தில் இன்னொரு பிரிண்டர் ஒன்று இருந்துச்சு, புதுசாகவே இருந்தது. அதோடைய யூசர் மேனுவல் கைடு எல்லாமே உள்ளே இருந்துச்சு. இதோடைய ப்ரைஸ் என்ன வரும் அப்படின்னா ரூ. 7 சொன்னாங்க. ஒர்க்கிங்கா அப்படின்னு கேட்டேன். ஃபுல் அண்ட் ஃபுல் ஒர்க்கிங் தான், நீங்கள் வேணால் எடுத்து செக் பண்ணிக்கோங்க பக்கத்துலேயே கொடுத்து அப்படின்னாங்க. சரி நமக்கு இப்போதைக்கு இது தேவைப்படாதுன்னு வந்துட்டாங்கிறது. பக்கத்தில் பார்க்கும்போது ஒரு 2 ப்ராடக்ட் இருந்தது. இது என்ன ப்ராடக்ட்டு அப்படின்றது உங்களுக்கு யாருக்காவது தெரியுமா? இது வந்து பெரும்பாலும் டாக்டருங்களுக்கு கண்டிப்பாக தெரியக்கூடிய ஒரு ப்ராடக்ட் தான். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது டாக்டர் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணி விட்டு இது என்ன ப்ராடக்ட்னு கேட்டு பாருங்கள். இதெல்லாம் இப்போ யூஸ் பண்ணுறாங்களா அப்படிங்கிறது எனக்கு சரியாக தெரியல. பக்கத்துலேயே பார்க்கும்போது ஒரு PS3 ஒன்று இருந்தது. பார்க்குறக்கு நல்ல கண்டிஷனில் இருந்த மாதிரி இருந்துச்சு. ஆனால் பார்த்தீங்கன்னா அங்கங்கே டேமேஜ் ஆகிருந்துச்சு. அதிலிருந்து ஹார்ட் டிஸ்கெல்லாம் இல்லை, அதெல்லாம் கழட்டிட்டாங்க. சர்வீஸ் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இதோடைய ப்ரைஸ் என்ன அப்படின்னு கேட்டேன். ரூ. 4 சொன்னார். ஃபைனலாக நான் ரூ. 2000 கேட்டேன். இல்லை தர முடியாது தம்பி, அவ்வளோலாம் கம்மியாக தர முடியாது அப்படின்னாரு. சரி எவ்வளோ தான் கம்மி பண்ணுவீங்க அப்படின்னேன். ரூ. 4 தான், ஒரே ப்ரைஸ் தான் அப்படின்ட்டாரு. ஆனால் பார்க்குற கண்டிஷன் நல்லா இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஒர்க்கிங்கான்னு கேட்டேன். ஒர்க்கிங் தான் அப்படின்னாரு. உங்களுக்கு யாருக்காவது வாங்குற ஐடியா இருந்ததுன்னா நெக்ஸ்ட் வீக் போனீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா பட் நான் திரும்ப வர்ற வரைக்குமே அது அங்கேயே தான் இருந்தது. யாரும் வாங்கலை. அதனால தான் இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறேன். ஒர்க்கிங்கான்றது எனக்கு சரியாக தெரியல. அப்படியே பக்கத்து கடையில் பார்க்கும்போது iMac ப்ரோ இருந்துச்சு. இதோடைய ப்ரைஸ் என்ன அப்படின்னு கேட்டேன். ரூ. 2000 சொன்னார். என்ன கண்டிஷன் அப்படின்னு பார்த்தோம்னா டிஸ்பிளே மாத்திரம் உடஞ்சிருந்துச்சு. அதனால தான் இதோடைய ப்ரைஸ் வந்து ரூ. 2000 சொன்னார். கம்மி பண்ணுவீங்களா அப்படின்னு. உனக்கு வேணும்னா கேளு அப்படின்னாரு. அதுக்கப்புறம் பார்க்கும்போது அங்கேயே ஒரு ஆப்பிள் பாக்ஸ் ஒன்று இருந்துச்சு. இந்த 2 பாக்ஸ் இருந்தது அவங்கக்கிட்ட. இதோடைய ப்ரைஸ் என்ன அப்படின்னு கேட்டேன். 1800 கீபோர்டு இருந்தது. இதோடைய ப்ரைஸ் நான் கேட்கவே இல்லை, ஏன்னா அது ஒயர்லெஸ் கீபோர்டு தான். பக்கத்தில் பார்க்கும்போது இன்னொரு ஜியோ ஒரு மொபைல் மாதிரி ஒன்று இருந்துச்சு. அது என்னன்னு கேட்டிங்கன்னா ப்ராடக்டை ஸ்கேன் பண்ணுறது தான். அதுவும் நமக்கு இப்போதைக்கு தேவைப்படாது அப்படின்றதுனால அங்கேருந்து கிளம்பிட்டேன். இவங்ககிட்ட ஜாய்ஸ்டிக் எல்லாம் இருந்தது. இதோடைய ப்ரைஸ் என்ன வரும் அப்படின்னு. ரூ. 100 வரும்னாரு.
சரி நம்ம போன வாரமே வாங்கியிருக்கிறோம், இப்போதைக்கு வேணாம் அப்படின்றதுனால இன்னொரு கடையில் பார்க்கும்போது ஹோம் தேட்டர் இருந்துச்சு. இதோடைய ப்ரைஸ் என்ன அப்படின்னு கேட்டேன். 900 சொன்னாங்க. 900 ஒர்க்கிங்கா அப்படின்னு கேட்டேன். உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், நான் இப்போயே செக் பண்ணி பார்த்துட்டு உங்கள் கையில் கொடுத்துட்றேன் அப்படின்னாரு. அவங்கக்கிட்டேயே ஒரு வாட்டர் ஹீட்டரில் இருந்தது. இதோடைய ப்ரைஸ் என்ன வரும் அப்படின்னு கேட்டேன். 1300 வரும் அப்படின்னாரு. இது ஒர்க் ஆகுதா அப்படின்னு எனக்கு சரியாக தெரியல. அவங்கள்ட்டே ஸ்டெபிலைசரில் இருந்தது. சரி இதெல்லாம் பார்த்துட்டு அடுத்த கடைக்கு வந்தேன். அடுத்த கடையில் பார்த்தா ஒரு பழைய மொபைல் ஒன்று இருந்தது. இந்த மொபைல் நீங்கள் யாராவது பார்த்துருக்கிறீங்களா இல்லை யூஸ் பண்ணியிருக்கீங்களான்ற கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு G5 ஃபோன் தான். இது வந்து ஒரு சைனா மொபைல்னு சொல்லுவோம். இதில் டச் ஸ்க்ரீனும் இருக்கும், கீபோர்டும் இருக்கும். இது ஒரு செமி டச் மொபைலு. அதுக்கப்புறம் அவங்கள்ட்ட ஆண்ட்ராய்டு மொபைல்லாம் இருந்தது. இதெல்லாம் நீங்கள் ஸ்பேருக்கு வேணா வச்சுக்கலாம். இந்த சோனி ரிமோட் பார்க்கறதுக்கு நல்லா கண்டிஷன் புதுசாக இருந்த மாதிரி இருந்துச்சு. ப்ரைஸ் என்னன்னு கேட்டேன். 100 சொன்னார். அதுக்கப்புறம் அவங்கக்கிட்ட நிறைய ஆண்ட்ராய்டு மொபைல்லாம் வச்சுருந்தாங்க. இது என்ன வாட்சுன்னு பார்த்தேன். வாட்சில் டைம் பார்க்குற மாதிரி எனக்கு ஒன்றும் சரியாக தெரில. இது ஏதோ குழந்தைங்க விளையாடுறதுக்காக வேண்டி கட்டிக்கிற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் இந்த ஃபோனுங்கள்லாம் பார்க்கும்போது ஸ்பேருக்கு வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் தம்பி, நல்லா தான் இருக்கும், பேட்டரிலாம் இருக்கும், வேணா எடுத்துக்கோங்க அப்படின்னாரு. சரி நமக்கு வேணாம் அப்படின்றதுனால அங்கேருந்து கிளம்பியாச்சு. அடுத்த கடையில் பார்க்கையில் ஒரு வீடியோ கேமரா இருந்தது. என்ன இது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இந்த கேமரா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேமராவை எடுத்து பார்த்தேன். பார்த்தா அது கேமராவுடைய டிஸ்பிளே வந்து நம்ம தனியாக ரொட்டேட் பண்ணிக்கிற மாதிரி ஒரு ஆப்ஷனில் இருந்துச்சு. ஆனால் கிளாஸ் உடஞ்சிருந்ததுனால அதுவும் வேணாம் அப்படின்றதுனால அங்கேயே வச்சுட்டு கிளம்பிட்டேன். இவங்க கடையில் ஒரு சோனி ஹோம் தேட்டர் இருந்தது. இதோடைய ப்ரைஸ் என்ன அப்படின்னு கேட்டேன். 6 அப்படின்னு சொன்னாங்க. 6 கூடவே அந்த டிவிடி பிளேயரு எல்லாமே வந்துடும். ஒர்க்கிங்கா அப்படின்னு கேட்டேன். ஒர்க் ஆகும், உங்களுக்கு வேணால் நான் செக் பண்ணி தரேன் அப்படின்னாரு. சரி இப்போதைக்கு நமக்கு தேவைப்படாது அப்படின்றதுனால உங்கள் யாருக்காவது தேவைப்பட்டுச்சு அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கடையில் ஒரு சோனிக்கு வீடியோ கேமரா இருந்தது. இதோடைய ப்ரைஸ் என்ன அப்படின்னு கேட்டேன். கம்மி தான் அப்படின்னு சொன்னார். பாருங்கள் பிடிச்சிருந்தா எடுங்க அப்படின்னாரு. ஓப்பன் பண்ணி பார்த்தேன். டிஸ்பிளே எல்லாம் நல்லா இருந்துச்சு, பேட்டரியுமே இருந்தது. சார்ஜர் உங்கள்கிட்ட இருக்குதா அப்படின்னு கேட்டிருந்தேன். சார்ஜர் இல்லை அப்படின்னாரு. இதுக்கு சார்ஜர் கிடைக்குமான்றது எனக்கு சரியாக தெரியல. ஆனால் கண்டிஷன் பார்க்கல நல்லா இருந்தது, எந்த ஒரு ப்ராப்ளமும் இருந்த மாதிரி தெரியல. உங்களுக்கு யாருக்காவது வேணும் அப்படின்னா சொல்லுங்கள், நான் நெக்ஸ்ட் வீக் போனேன்னா இருந்தால் வாங்கி தரேன். அதோடைய ப்ரைஸ் மாத்திரம் 2000 சொன்னார். கம்மி பண்ண முடியாது அப்படின்ட்டாரு. இல்லைனா சொல்லுங்கள், நம்ம வேணா நெக்ஸ்ட் வீடியோ இதை வாங்கி ரீஸ்டோரேஷன் வீடியோ போடுவோம். உள்ளே என்ன இருக்குது, இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத. இது போல் இன்ட்ரெஸ்டான கண்டென்ட் பார்க்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்படியே இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிட்டு போயிருங்க.